துலாம் ராசி. துலாம் ராசின்னு சொன்னாலே காதல் தெய்வம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதினே சொல்லலாங்க. உங்கள் ரம்மியமான பேச்சு எல்லாருமே ரசிக்கும்படி தான் இருக்கும். உங்கள் பேச்சை அப்படி கேட்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். ஏன்னா பேச்சு திறமைங்கிறது உங்களுக்கு அபாரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு தெளிவாக எடுத்து சொல்கிறதா இருக்கட்டும், மற்றவங்க மேலே சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் பார்க்காம அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான். எட்ட நின்று பார்க்குறவங்க கூட உங்கள் குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா கிட்ட வந்துடுவாங்க. மறு நிமிஷமே உங்கள் முகம் தெரியாதவங்க கூட உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா கிட்ட வந்து பேசக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அதிகம்னு சொல்லலாங்க. நட்பு வட்டங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சுத்த சுகாதாரம், இந்த உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்ப கௌரவம், இது எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். பெரும்பாலுமே இவங்களுக்கு கஷ்டங்கிறது வாழ்க்கையில் இல்லாமலாம் இல்லை. சின்ன வயசுலேருந்தே அனுபவம் இல்லாத வயசுலேயே நிறைய கஷ்டத்தை பார்த்து வளர்ந்துருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அதனாலேயே எப்படியுமே ஒரு பக்குவங்கிறது இந்த ராசிக்காரங்கிட்ட இருக்குன்னு சொல்லலாங்க. அமைதியானவங்க, எந்த இடத்துலையும் அமைதியை விரும்பி எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்க தான். ஆனால் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பாங்க. துளாராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இவங்க அன்பானவங்க, கருணையானவங்க, பாசமானவங்க, கொஞ்சம் சண்டை சச்சரவுக்கு போக மாட்டாங்கங்கிறது அது ஒரு வகையில் உண்மைனாலுமே இவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தாங்க. ஒரு கட்டுப்பாடுக்கு மட்டும்தான். எந்த அளவுக்கு பொறுத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு பொறுத்து போவாங்க. ஒரு எந்த அளவுக்கு அன்பாக ஒரு தேவதை மாதிரி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அரக்கத்தனமும் உங்கள்கிட்ட வந்துடும். எதுவுமே ஓரளவுக்கு தாங்க. சீண்டிக்கிட்டே இருந்தால் உங்களுடைய கோபத்தை யாராலையும் தாங்க முடியாதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு சிரிச்ச முகத்தோடு தான் பெரும்பாலும் இருப்பாங்க. கோபப்படுதுன்னா டக்குன்னு இவங்க கோபத்தை யாராலையும் தாங்க முடியாது. சுட்டி காட்டக்கூடிய தப்பை தாராளமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் கொண்டிருக்கக்கூடியவங்க இவங்க தான். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சமரசத்தை விரும்பி எதிர்பார்க்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். ஆனால் இப்படிப்பட்ட இவங்களுக்கே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கும் ஒரு நல்ல முறையில் ஆலோசனை சொல்லிட்டு வர இந்த துளாராசி அன்பர்களுக்கு உங்களுக்குன்னு இந்த நேரம் வர்றப்ப கொஞ்சம் நீங்கள் குழம்பி தான் போயிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சுயமாக இந்த நேரம் உங்களால் சிந்திக்கிறதுல குழப்பமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் சுயமாக சிந்திக்க முடியல. மற்றவங்கள நம்புறீங்க, மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் பேச்சை கேட்டு செயல்படுறீங்க, அதுவே உங்களுக்கு நம்பி ஏமாறக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமாக பல ஆசை மனசில் வச்சுருக்கிறீங்க. இந்த நேரம் சிறப்பாக இருந்தாலுமே ஆசை சரிவர செஞ்சுக்க முடியாத சூழ்நிலை. எந்த ஒரு காரியத்தையும் சுயமாக செஞ்சு முடிக்கணும்னு நினச்சா கூட பாதிப்புங்கிறது கொஞ்சம் அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப முக்கியமாக நிறைய ஏமாற்றம், மனசுக்கு நெருக்கமானவங்களை நம்பி ரொம்ப ஏமாந்து போகிறீங்கன்னு சொல்லலாம். அன்பை ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் நிரூபிக்க முயற்சி செஞ்சு தோற்று தான் போகிறீங்க. இப்படி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அன்பை யாருக்கிட்டே நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி அழகை கண்டு ஏமாந்துடாதீங்க. எதிர்ப்பாளின வகைன்னு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தான். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சில பரிகாரங்களை நீங்கள் இந்த நேரம் செஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். அப்படி நீங்கள் எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனக்குடும்பக்காரன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ல் இருந்தாலுமே தோஷங்கிறது பெருசாக இல்லை. ஏன்னா குரு பார்வை கூடவே இருக்குது. ராசியில் 3ஆம் இடத்தை பார்க்குறது மூலமாக இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு பெருசாக இல்லைங்க. என்ன ஒன்று, இந்த சகோதர வகையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சகோதர வகையில் தானும் பிழைச்ச பாடலில் உங்களையும் பிழைக்க விட்ட பாடலுங்கிற மாதிரி தான் இந்த நேரம் போயிட்டுருக்குது. ஆனாலுமே பெருசாக பாதிப்பு இல்லை. கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து போகக்கூடிய வாய்ப்பு தான். கவனம் கொடுத்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. நல்ல திருப்பத்தை கொண்டு வர முடியும். கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். எதுவும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விரத விட்டுட்டு ஒரு நல்ல முயற்சி எல்லாமே தாராளமாக இந்த நேரம் செய்யலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தை சம்மந்தப்பட்ட விஷயம், வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும், ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தணும், விசேஷத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். தடங்கிறது எதுலையுமே இல்லை. ராசிநாதன் சுக்கிரன், உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. கூடவே சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறாங்க. புதன் புத்திக்கு எப்போதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு தெளிவு தரக்கூடியவராக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாங்க. சூரிய பகவான் எடுக்கிற முயற்சிக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க. இந்த 2 முக்கியமான 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அதனால் மனசை போட்டு குழப்பிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா, எந்த தினசரி செய்கிற வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலான்னு விரத விட்டுட்டு நல்ல செயலை அன்னைக்கே பொறுமையாக செய்ய பாருங்கள்.
காரி வச்சு உண்டாகும். வேலையில் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பு தாங்க. ரொம்ப முக்கியமாக சம்பள உயர்வு, வேலையில் ஒரு கொஞ்சம் போராட்டமாகவே இருக்கும். நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த வேலையில் இருக்கலாமா, வேறு வேலைக்கு போயிடலாமா, இல்லைன்னா வேறு ஏதாவது சுயதொழில் செய்யலாமான்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் இந்த நேரம் எந்த முயற்சி கொடுத்தாலும் அது சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையிலே கூட இதே வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல, ஒரு பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசி பாருங்கள், முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அரசாங்க காரியம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி ஏதாவது தேர்வு எழுதுறீங்க, அரசாங்க சம்மந்தப்பட்ட தேர்வு எழுதுறீங்க, அரசு துறைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது. நல்லபடியாக முடியக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இடத்த மாற்றலாம், தொழில் செய்கிற இடத்த மாற்றலாம், குடியிருக்கக்கூடிய வீட்டை மாற்றலாம் அப்படின்னு நினைப்பீங்க. வேறு பக்கம் இடம் வாங்கி போடலான்னு நினைப்பீங்க. அது எல்லாமே இந்த நேரம் முயற்சி சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று, கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். இந்த நேரம் கோபங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பொறுப்பு அதிகமாக இருக்கிறதால துளாராசி அன்பர்களுக்கு நிறைய முக்கியமான முடிவு இல்லாமல் எடுக்கக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் குழம்பி போயிடுவீங்க, எதை செய்கிறது எதை விடுறதுங்கிற ஒரு சிந்தனை அதிகமாக தான் இருக்கும். அதனாலேயே இந்த நேரம் கோபங்கிறது அதிகமாக இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கூட திட்ட ஆரம்பிச்சிருவீங்க, கோபப்படுவீங்க, பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அது எல்லாமே குறைக்க பாருங்கள். இந்த நேரம் உங்களை நிலைக்குழிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சு தான். உணர்ச்சி வசப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் இந்த வயசானவங்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் இந்த ரத்த சம்மந்தப்பட்ட பாதிப்பு எல்லாமே இருக்கும். அதே நேரம் அந்த மருந்து மாத்திரை எல்லாமே சரியாக நீங்கள் எடுத்துக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் பெருசாக பாதிப்பு இல்லைனாலுமே இந்த பெண்களுக்கு இந்த தொற்று சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். முக்கியமாக இந்த புளிப்பு, இந்த உப்பு, இது எல்லாமே நீங்கள் உணவில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் நல்லது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, துளாராசி என்பவர்கள் இந்த காலகட்டங்களில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி இந்த காலகட்டம் பெருசாக உங்களுக்கு உடல்நல பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாம். வீட்லேயுமே சிறப்பாக இருக்குது. தாய் தந்தையோட ஆதரவு சிறப்பாக இருக்குது. அம்மாவும் அப்பாவும் தெய்வத்துக்கு சமமாக நினைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க தாங்க. ஒரு சில நேரம் இந்த நேரம் கோபப்பட்டு பேசுகிறீங்க, கடிஞ்சு பேசுகிறீங்க, வெறுத்து பேசுகிறீங்க. ஆனால் இந்த நேரம் அப்படி செய்யாதீங்க. பெற்றவங்க வழியில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பெற்றவங்களுக்குமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் தான் உலகம் வாழக்கூடியவங்கள இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கடிஞ்சு பேசுகிறது வேண்டாம், வெறுத்து பேசுகிறது வேண்டாம். பேச்சில் கவனம் கொடுத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலும் சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கை துணை வழியில் இந்த நேரங்களுக்கு சிறப்பு தாங்க. அவங்களுக்கும் சொன்னது தான் இவங்களுக்கும் கொஞ்சம் வார்த்தைகளை கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் இந்த நேரம் கோபம் அதிகமாக தான் இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு கோபங்கிறது அதிகமாக தான் இருக்குது. எனக்கு கிரக அமைப்புங்கிறது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத டென்ஷன் ஏன் ஏற்படுதுன்னா, அவங்க சொல் பேச்சு கேட்டு ஒரு சில நேரம் நடக்க மாட்டாங்க. ஒரு சில நேரம் அநியாயத்தை கண்டால் கொஞ்சம் கோபம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் கோபம் வரது ஒரு வகையில் நல்லதுனாலுமே கொஞ்சம் அதோட வீரியத்தை குறைக்க பாருங்கள். பொறுமையாக நீங்கள் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பு குடும்ப வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லலாம். குழந்தைகளோட நிலையில் அப்படி தான். குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அவங்களுடைய நிலையில் கவனம் கொடுக்கணும். எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, கல்வி நிலை எப்படி இருக்குது, உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்குது, இதெல்லாம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பு தாங்க. தட்டி கொடுத்து பாராட்டி பார்த்தீங்கன்னாவே போதுங்க. இந்த நேரம் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை தரக்கூடிய பல வாய்ப்பை துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தான். ஏன்னா ராசி அதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. வாழ்க்கையில் இந்த நேரம் நீங்கள் பயப்பட வேண்டாம். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், கமெண்ட் பாக்ஸில் சொல்லக்கூடிய விஷயம், வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு நல்ல நிலையே இல்லை, அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களாமே இருக்கிறீங்க. நண்பர்களே, இந்த நேரம் நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். நேரம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் திட்டங்கள் சரியாக வகுக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்குமே இந்த நேரம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரது நல்லது. இதனால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். வீட்டில் 2 நேரமும் தீபத்தை எரிய விட பாருங்கள். உங்கள் குலதெய்வத்தை நினச்சி தீபத்தை எரிய விட பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன உறுதி, தன்னம்பிக்கையோடு இந்த நேரம் இருந்தால் போதும். சிந்திக்கிற சிந்தனை நல்லதாக முடியும், நல்லதே நடக்குன்னு நீங்கள் சிந்திச்சா போதும். கண்டிப்பாக நல்ல மாட்டம்தான். வருமானம் எடுத்துக்கிட்டால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி பழைய நண்பர்கள் வகையில் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் நம்பினவங்களே உங்களுக்கு நிறைய துரோகத்தை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அது எல்லாமே இந்த நேரம் இல்லை. புதுசாக தொழில் நண்பர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். மற்றபடி சிறப்பாக இருக்குது. வாங்கின கடனை எப்படியாவது திருப்பி செலுத்தணும்னு நினைப்பீங்க. அவமானம், இதுக்கு முன்னாடி நிறைய அவமானத்தைப்பட்டவங்களுக்கு கூட அந்த அவமானம் எல்லாமே நீங்கள் கூடிய வாய்ப்பு தான். புத்திர பாக்கியம், வீடு வாகன யோகம், சகல சௌபாக்கியமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. நேரம் குடும்பத்தில் காதலுங்கிறது மலரும். முன்னாடி இருந்ததை விட இந்த நேரம் அன்பு சிறப்பாக இருக்குது. அதனாலேயே குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த நேரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் யாருக்கிட்டையும் இந்த நகை இரவலாக கொடுக்கவும் வேண்டாம், வாங்குறது வேண்டாம். இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோடையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. பெற்றவங்க வழியில இந்த கடுமையான வார்த்தை பேசாதீங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. மன அமைதி ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம்.
அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்குங்க. செலவு உங்களுக்கு இந்த வாரங்களில் கொஞ்சம் இருக்குது. அதனால் பணத்தை கொஞ்சம் திட்டமிட பாருங்கள். லாப கேது சூரியன் இருக்கிறதால வருமானம் எப்படி கொண்டு வர முடியும். நெருக்கடிங்கிறது பெருசாக இல்லை, எதுலேயும் முன்னேற்றம் இருக்குது. சொத்து வாங்குற அமைப்பு சிறப்பாக தான் இருக்குது. உடல் நலத்தில் மட்டும் கவனம் கொடுங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்குமே நெருக்கடி இல்லை. சொத்து விவகாரம் சாதகம், தொழிலும் சிறப்பாக இருக்குது, குடும்ப வாழ்க்கையிலும் சிறப்பாக இருக்குது. இந்த அரசு வேலை முயற்சி செஞ்சிங்கன்னா வெட்டுறீங்க, வேலை தேடினாலும் வெட்டுறீங்க. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதால உங்களுக்கு நல்ல நேரம் தான். பணவரவு சிறப்பாக இருக்குது, பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது, சுப காரியம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த காலகட்டங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய இழப்புகளை சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல பலன் கிடைக்கணும்னா குலதெய்வ வழிபாட்டை அதிகளவு நீங்கள் செய்கிறதா. குலதெய்வ வழிபாடு செஞ்சாலே சுபகாரிய பேச்சுவார்த்தை எல்லாமே நடக்கும். ஒரு திருப்தியான மனநிலை அமையினே சொல்லலாம். குலதெய்வம் தெரியாதவருக்கு கூட நிறைய பேர் இருப்பீங்க. முதல் வழியாக குலதெய்வத்தை கண்டறிஞ்சு நீங்கள் வணங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும்.